இந்த நாளிலும் கூட நாம் வாசித்த இந்த வேத பகுதி யாத்ரா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 6 முடிய நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியினுடைய சூழமைவை நாம் பார்க்கிற பொழுது மோசே எங்க போயிட்டாரு? எந்த மலைக்கு போனாருங்க? யாத்ரா 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது நாம் பார்க்கலாம். வாசிங்க. ஆமாம், மோசே எங்கே போயிருக்கிறாரு? வனாந்தரத்தில் இருக்கிற சீனாய் மலையில் கர்த்தரோடு பேசும்படியாக, கர்த்தருடைய வழிநடத்தலை பார்க்கும்படியாக மோசே என்ன பண்ணுறாருங்க? போயிருக்கிறார். மோசே போய் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க ஏறக்குறைய 6 ஆயிடுச்சு. About 6 weeks he was in Mount Sinai. அங்கே சீனாய் மலையில் 6 வாரங்கள் அங்கே இருக்கிறார். ரொம்ப நாளாக ஆயிட்டதுனால ஏறக்குறைய 1.5 மாதம் என்ன ஆயிடுச்சு. இங்கே இஸ்ரேல் மக்களை யார் வழிநடத்தி வருகிறார் என்று சொன்னால் யார் வழிநடத்தி வராங்க? ஆரோன் இருக்கிறார். இப்போ எங்கே செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் எல்லாரும் டென்ட் போட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? மோசேக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மோசே என்ன பண்ணலீங்க? வரல. 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மோசே என்ன ஆயிடுச்சுங்க? மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது தாமதம் ஆயிடுச்சு. மோசே சொல்லிட்டு போனார், ஏப்பா நான் போயிட்டு நான் அங்கே ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரோடு பேசிட்டு நான் என்ன பண்ணுறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் இன்னும் வரல. தாமதம் ஆனதுனால அங்கே மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அவர்கள் ஆரோனிடத்தில் ஜனங்கள் வாசிங்க. ம் 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 ஆமாம், மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிவு போயிட்டாங்க. இந்த 6 வசனங்களில் இஸ்ரேல் மக்கள் செய்த 5 பாவங்களை குறித்து நாம் என்ன பண்ண போறோம்? நம்ம இன்னைக்கு நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். முதல் காரியம் அவிசுவாசம், அல்லது நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அவிசுவாசத்தை காட்டிலும் முதல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா இம்பேஷன்ட், பொறுமை இழந்தவர்களாக. இல்லைங்களா? தமிழ் என்ன சொன்னாங்கம்மா? பேஷன் என்ன தமிழ்ல? பொறுமை தான் இல்லையா? ஆமாம், பொறுமை அற்றவர்களாக இருந்தார்கள். யாரு? இஸ்ரேல் மக்கள். முதல் காரியம், இஸ்ரேல் மக்கள் பொறுமை இல்லாதவர்களாக, கொஞ்சம் கூட அவங்களுக்கு பொறுமை இல்லை. மோசே போயிருக்கிறாரு, என்ன பண்ணுவாருங்க? வருவார். அதுக்குள்ளே மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மோசே என்ன ஆயிட்டான்? அங்கேயே என்ன ஆயிட்டான்? நாட்டுருக்குது, செத்து போயிட்டான் நாட்டுருக்குது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? முடிவு பண்ணிட்டாங்க. ஆக முதல் காரியமாக நாம் பார்க்கிற காரியம், அங்கே இஸ்ரேல் மக்கள் பொறுமை இழந்தவர்களாக நாம் அங்கே பார்க்கிறோம். கடவுளிடத்தில் இருந்த அந்த நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் அங்கே அவர்களை நாம் பார்க்கிறோம். மோசே குறித்து அவர்கள் முறுமுறுக்க தொடங்கினார்கள். மோசே யார் அப்படின்னு சொன்னா அவர்களை வழிநடத்தி வந்த தலைவர் யாருங்க? மோசே. அப்படிப்பட்ட தலைவரை குறித்து முறுமுறுக்க தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்றோம்? வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியல. அது மாத்திரம் இல்லை, எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வழி நடத்திட்டு வந்த தெய்வங்களை எங்களுக்கு என்ன பண்ணு காமி அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போய் முறையிடுறாங்க? ஆரோன் இடத்துல முறையிடுவதை நாம் பார்க்கிறோம். முதல் காரியம், அவர்கள் செய்த பாவம் பொறுமை இழந்து விடுவது. நாமும் கூட அநேக நேரங்களில் நாம் பல விஷயங்களில் நாம் பொறுமை இழந்தவர்களாக நாம் என்ன பண்ணிடுறோம்? மாறிவிடுகிறோம். உடனே அது என்ன பண்ணணும்? நடக்கணும். உடனே அது சம்பவிக்கணும்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோம்? எதிர்பார்க்கிறோம். அது ஒரு வேளை நடைபெறலை அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணிடுறோம்? நமக்கு என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது. கோபத்தினுடைய விளைவாக நம்ம என்ன பண்ணுறோம்? சில நேரங்களில் வாய் தவறி என்ன பண்ணுறோம்? சொற்களை விடுறோம்.
சில நேரங்களில் நம்ம கையில் கிடைக்கிறத என்ன பண்ணுறாங்க, எடுத்து அடிக்கிறாங்க. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? பொறுமை இன்மையினுடைய வெளிப்பாடு. இங்கே மோசேயுடைய காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் பொறுமை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, அவர்களுக்கென்று தெய்வங்களை உருவாக்கும்படியாக அல்லது தெய்வங்களை என்ன உருவாக்கி கொடுக்கும்படியாக யார்கிட்ட போய் கேட்குறாங்க? யார்கிட்ட போய் கேட்குறாங்க? ஆரோன்ட்டு போய் கேட்குறத நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக எடுத்து வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 19 8ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ரா புஸ்தகம் 19:8. ஆண்டவரிடத்திலிருந்து செய்தியை பெற்று அவருடைய கட்டளைகளை இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பண்ணுறான், சொல்கிறான். அப்போ தான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், செய்வோம், கேட்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக. அப்புறம் என்ன ஆச்சு? இன்னும் அடுத்த ஒரு சில வாரங்களில் மனுஷனுடைய சுபாவம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், கேட்போம். எங்களை வழிநடத்திட்டு வந்தது இவர்தான், யெகோவா தேவன் தான். நாங்கள் ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்போம், மோசே சொல்றதெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி உரக்க சத்தமிட்டார்கள். இப்போ கொஞ்ச நாள் ஒரு சில வாரங்களுக்கு பிறகு மோசே என்ன பண்ணல, காணா, என்னாச்சுன்னு தெரியல மோசேக்கு இல்லைங்களா? அதனால மோசே என்ன ஆயிட்டான், செத்துப்பிட்டு. அதனால எங்களை வழி நடத்திட்டு வந்த கடவுளை எங்களுக்கு என்ன பண்ண காமி அப்படின்னு சொல்லி ஆரோன்ட்டு என்ன பண்றாங்க, முறையிடுவதை பார்க்கிறோம். அது முதல் காரியம், அவர்களிடத்துல என்ன இல்லை, பொறுமை இழந்தவர்களாக, பொறுமை இல்லாதவர்களாக இருந்தார்கள் இல்லைங்களா? அந்த பொறுமையின்மை நம்மை பல பாவங்களுக்கு என்ன பண்ணிருங்க, வழி நடத்திவிடும். அநேக நேரங்களில் பொறுமை இல்லாமல் பல பாவங்களை நாம் செய்கிறவர்களாக நாம் என்ன பண்ணிடுறோம், மாறிவிடுகிறோம். குடும்பத்தில் ஆகட்டும், அல்லது வேலை செய்கிற ஸ்தலத்தில், சபையில், அல்லது நம்ம டிராவல் பண்ணுற இடங்களிலே கூட அந்த பொறுமையின்மை நம்ம என்ன பண்ணுதுங்க, நம்ம யார் என்பதை அட்ரஸ் பண்ணுது. அட்ரஸ் பண்ணுறதுனா புரியுதுங்களா? நாம் யார் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆக எனக்கு அன்பானவர்களே, முதல் காரியம் இஸ்ரேல் மக்கள் செய்தது போல நாம் செய்யாமல் எல்லா காரியத்திலும் பொறுமையோடு சகிப்புணர்வோடு நாம் என்ன பண்ணுங்க, இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதல் காரியமாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், மோசே பற்றிய சந்தேகம் அல்லது மோசே மீதான சந்தேகம். தங்களை வழிநடத்தி வந்த தலைவன் மீதான சந்தேகம் கொண்டவர்களாக என்ன பண்ணாங்க, இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்திலே கூட நாம் வாசிக்கிறோம். மீண்டுமாக வாசிங்க. சீக்கிரத்தில் மாறிட்டாங்க. இவ்வளவு நாள் மோசே என்ன பண்ணாருங்க, வழி நடத்தி வந்தார். மோசே யாருன்னு இவங்களுக்கு தெரியும். மோசே செங்கடலை முன்னாடி போய் நின்று என்ன பண்ணாங்க, இந்த கோலை நீட்டினோடனே அந்த கடல் செங்கடல் ரெண்டா என்ன ஆயிடுச்சுங்க, பிளந்தது. வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, நடந்தார்கள் இல்லைங்களா? மூணு நேரம் என்ன பண்ணாருங்க, மன்னாவினால் என்ன பண்ணாருங்க, தேவன் மோசே மூலமாக போஷித்தார். மோசே ஆண்டவரிடத்தில் என்னென்ன போய் கேட்டானோ, என்னென்ன போய் ஜெபம் பண்ணானோ எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, செய்தார். ஒரு நேர்த்தியான ஒரு தலைவனாக இருந்து அவர்களை என்ன பண்ணாருங்க, வழி நடத்தினார். ஆனால் இங்கே மோசேக்கு விரோதமாக பேச தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்றோம், பார்க்கிறோம். மோசேயை பற்றி சந்தேகம் அவர்கள் மத்தியிலே எழுந்தது. மோசே சந்தேகப்பட்டவர்களாக என்ன பண்ணாருங்க, இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்றோம், பார்க்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? நிறைய நேரங்களில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற தலைவருடைய பேச்சை மாத்திரம் என்ன பண்ணுறோம், நம்ம கேட்கிறோம். ஒருவேளை சில நேரங்களில் தொய்வு ஏற்படுகிற பொழுது அவர்கள் முன்பாக செய்த அநேக நற்காரியங்கள் என்ன பண்ணிடுறாங்க, மறந்து விடுகிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, தாமதம் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. மோசே ஏதாவது தவறான காரியம் செஞ்சுட்டாரானா, ஒன்றும் தவறான காரியம் செய்யலை. இங்கே செஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு.
ஆண்டவரோடு தான் என்ன பண்ணுறாருங்க மோசே இருக்கிறார். இன்னும் கீழே இறங்கி வர்றதுக்கு தாமதமானதை ஒரு பெரிய பிரச்சனையாக இஷ்யூ ஆக்கி மோசே தங்களுக்கு செய்த அநேக நன்மைகளை என்ன பண்ணாங்க மறந்து மோசேயை மறுதலிக்கிறவர்களானார்கள் இல்லைங்களா. மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்களாக மாறினார்கள் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம் பார்க்கிறோம் இல்லைங்களா. மூன்றாவது காரியம், they are ready to turn to idolatry. விக்கிரகங்களை உண்டு பண்ணுவதற்கு ஆயத்தமானார்கள். மூன்றாவது பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லது அவர்கள் செய்த பாவம் என்ன என்று சொன்னால், விக்கிரகங்களை என்ன பண்ணாங்க உண்டு பண்ணினார்கள். இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு விசுவாசிகள். விசுவாசம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி என்ன முடியாது, நம்ம சொல்ல முடியாது. விசுவாசம் இருந்தது, அதனால தான் நம்ம எடுத்து வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. எபிரேயர் 11:20. விசுவாசத்தினால் இஸ்ரேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போனது போல என்ன பண்ணாங்க கடந்து போனார்கள். அங்க நீங்க 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா விசுவாச வீரர்களுடைய பட்டியலையே நாம் என்ன பண்றோம் பார்க்கிறோம். அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் இடம் பிடித்தவர்கள் யாருங்க? இஸ்ரேல் மக்கள். ஆக நல்ல விசுவாசிகளாக இருந்தார்கள், தேறிய விசுவாசிகளாக இருந்தார்கள். ஆனால் இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கிறாங்க, வெட்டாந்தரையை கடந்து வந்திருக்கிறாங்க. யெகோவா தேவன் எங்களை என்ன பண்ணார், வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி உற்சாகமா என்ன பண்ணாங்க, ஆடி பாடி தேவனை என்ன பண்ணாங்க, ஆராதனை செய்தார்கள், கீர்த்தனை பண்ணாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சூழ்நிலை மாறுகிற பொழுது உடனே அவர்களுடைய மனம் என்ன ஆயிடுச்சுங்கம்மா, மாறி போச்சு. உடனே என்ன சொல்றாங்க, எங்களுக்கு என்ன உண்டு பண்ணு, தெய்வங்களை உண்டு பண்ணு. வேற தெய்வங்களை கூட அவங்களுக்கு வணங்க விருப்பம் இல்லை. ஆனா எங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை என்ன பண்ணு, உண்டு பண்ணு. நாங்க அதை என்ன பண்றோம், வணங்க ஆயத்தமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பாருங்க. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையாக சொன்ன காரியங்கள், அவருக்கு இணையாக எந்த ஒரு சொரூபத்தையும் வாசிங்க, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்கிறார். இது எப்போ, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி 20ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். உண்டாக்க வேண்டாம் அப்படிங்கிறார். இவ்வளவு நாள் அவங்களுக்கு என்ன கிடையாது, உருவங்கள், உருவ வழிபாடு இல்லை. ஆனா இங்க உடனே சின்ன ஒரு சூழ்நிலை மாறின உடனே அவருடைய விசுவாசம் எங்க போச்சுன்னு பாருங்க. மனுஷனுடைய சுபாவம் இப்படியா தான் இருக்கு இல்லைங்களா. மனுஷனுடைய சுபாவம். முதல்ல மோசே என்ன பண்ணாங்க, சந்தேகப்பட்டாங்க. மோசே இவ்வளவு நாள் செய்த நன்மையெல்லாம் விட்டுட்டாங்க. அடுத்ததாக கர்த்தர் அவர்களை வழிநடத்தி வந்த வகையை என்ன பண்ணாங்க, மறந்தார்கள். இம்மட்டுமாக தேவன் அவர்களுக்கு செய்த எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டு அவர்களுக்கென்று ஒரு சொரூபத்தை உண்டாக்கும்படியாக அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆயத்தமானார்கள் என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆரோனுடைய சூழ்நிலையை நாம் பார்க்கிற பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆரோன் வேற வழி இல்லாத என்ன பண்ணாரு, சொரூபத்தை உண்டாக்கினார். அங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் வாசிங்க, அவர்கள் சரி 2ஆம் வசனம். போதுங்க. ஆரோன் என்ன பண்றாரு, நெருப்புல போடுறாரு. அது கண்ணுக்குட்டி மாதிரி என்ன ஆயிடுச்சு, இவனா செய்யல, உருவம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பலிபீடத்தை வேற கட்டுறாரு. கட்டிட்டு என்ன சொல்றாரு, நாளைக்கு உங்களுக்கு என்ன உண்டு,
பண்டிகை உண்டு அப்படின்னு சொல்லிட்டார். ஆரோன் வந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்த ஒரு தலைவர். யாருக்கு உதவியாக? மோசேக்கு உதவியாக, இல்லைங்களா? என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஆரோன் ஒரு சிறந்த தலைவரா? எல்லாம் கப்ச்சு பண்ணிருக்கிறீங்களே, வேணாம் அப்படில இருந்து பிஸ்கட் தூக்கிட்டே தெரியுறான். வாங்கி வைங்க மாதிரி இங்கே வை, இங்கே வை. சரி விடுங்க விடுங்க, போய் போ. அப்படில இருந்து முயற்சி பண்ணிட்டு நான் இதை கொடுக்குறேன். ரைட். கேள்வி என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கூட்டம் கூடி ஆரோன் இடத்துல வந்து, மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியல, எங்களை வழிநடத்திட்டு வர கடவுள் யாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என்ன பண்ணல தெரியல, எங்களுக்கு ஒரு உருவத்தை என்ன பண்ணுங்க உண்டாக்கி கொடு, அவர் தான் யாரு? யெகோவா, அவரைத்தான் நாங்கள் என்ன பண்ண போறோம்? வழிபட போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டு அவர்களுக்கு ஒரு உருவத்தை என்ன பண்ணா உண்டாக்கினான் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். கேள்வி என்ன அப்படின்னா, ஆரோன் ஒரு சிறந்த தலைவரா? ஏன் இல்லை? என்னங்கம்மா? விக்கிரகத்தை உண்டாக்கினார். கிறிஸ்டியன் லீடர்ஷிப் அண்ட் ஸ்டூவர்ட்ஷிப்னு புஸ்தகங்கள் நிறையா இருக்கு. கிறிஸ்துவ தலைமைத்துவம் அண்ட் உக்ரானத்துவம். அதில் தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தான் வழிநடத்துகிற மக்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறவங்க யார் கிடையாது? தலைவர் கிடையாது. அநேக நேரங்களில் தலைவர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன என்று சொன்னால், மக்களுடைய பேச்சை கேட்டு என்ன பண்றது? செயல்படுவது. ஆரோன் செஞ்ச தப்பு இதுதான். இவன் சொன்னானே, இவனுக்கு எங்க அறிவு போச்சு? இவன் என்ன சொல்லணும்? டேய் போறா பண்ணிடா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே மோசைட்டு இந்த மாதிரி வேலைகளை செஞ்சாங்களா? மோசை என்ன பண்ணிடுவாரு? ஒரே அடியா போட்டு தள்ளிடு. பிளாத்துக்கிட்ட போய் எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்களா? பொந்தி பிளாத்துக்கிட்ட என்ன சொல்றாங்க? யாரை விடுதலை செய்யும்? பரபாசை விடுதலை செய்யும். யாரை ஜெயிலில் போடுங்க? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க பிளாத் என்ன பண்றாருங்க? இவர் இடத்துல ஒரு பாவம் அறிய. ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? நீங்க கேட்டுக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? பிளாத்து சரியான தலைவரா? பெரும்பான்மையான மக்கள் சொல்றதை என்ன பண்றாங்க? கேட்டு நடக்கிறவர் யார் கிடையாதுங்க? தலைவன் கிடையாது. இது எதுல கொண்டு போய் விழுந்துரும்? எதுல கொண்டு போய் விழுந்துரும் அப்படின்னு சொன்னா, தான் மாத்திரமில்லை, தான் வழி நடத்துகிற அந்த கூட்டத்தையும் கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்திருச்சு. போ பாவத்தில் கொண்டு போய் சேர்த்திருச்சு. எத்தனாயிரம் பேர் செத்தாங்க தெரியுங்களா? அன்னைக்கு எத்தனாயிரம் பேர் செத்தாங்க? பைபிள் படிச்சுக்கிறீங்களா? 32ஆம் வசனத்தில் வாசிங்க. 32ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 28ஆம் வசனம். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே விழுந்தார்களா? விழுந்தாருன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? பட்டயத்தினால் என்ன பண்ணாங்க? லேவியர் எடுத்து யாரெல்லாம் ஆராதனை பண்ணாங்களோ அவன் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இது யாருடைய தப்பு? மோசேக்கு வக்காலத்து வாங்குறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. மோசே செஞ்சது ஆரோனுக்கு வக்காலத்து வாங்குறதுல என்ன இல்லைங்க? ஒரு சரியும் இல்லை. ஆரோன் செஞ்சது தப்பு. சரியான தலைவர் இல்லை. ஆக நாம் வழிநடத்துகிறோம் என்று சொன்னால், தலைவர் என்று சொல்லுகிறவர்கள் நேர்த்தியாக சரியான பாதையிலே மக்களை என்ன பண்ணுங்க? வழிநடத்த வேண்டும். மக்களுடைய ஆசாபாசங்களை, விருப்பங்களை கேட்டு செயல்படுகிறவர்கள் யார் கிடையாதுங்க? தலைவர் கிடையாது. அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட தலைவர்களை மக்களால் என்ன பண்ணப்படலாம்? விரோதிக்கப்படலாம். அப்படிப்பட்ட தலைவர்கள் மக்களால் புறந்தள்ளப்படலாம். ஆனாலும் கூட சரியான தலைவர்கள் யார் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிற வண்ணமாக, தன்னுடைய வேதம் வழி நடத்துகிற வண்ணமாக நடக்கிறவர்கள் தான் என்னங்க? சரியான தலைவர்கள்.
இங்கே ஆரோன் செய்த காரியங்கள் மக்களுடைய விருப்பத்தை கேட்டு அவன் அப்படியே என்ன பண்ணாங்க, செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆக எனக்கு அன்பானவர்களே, தலைவர்களுடைய அல்லது நம்மை வழிநடத்துகிற ஒவ்வொருவருடைய பேச்சையும் அல்லது அவருடைய காரியங்களை நாம் கூர்ந்து கவனித்து பின் செல்கிறவர்களாக நாம் என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல சுய புத்தியின் மேல் சாய்கிறவர்களாக என்ன பண்ணாங்க இருந்தார்கள் இல்லைங்களா. நம்ம நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சுய புத்தியின் மேல் சாயாமல். வாசிங்க 3ஆம் அதிகாரமா நீதிமொழிகள். வசனம் சொல்லி வாசிங்கம்மா. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அநேக நேரங்களில் நாம் சுய புத்தியின் மேல் சாய்கிறவர்களாக இருக்கிறோம். தலைவர்களாகட்டும் அல்லது வழி நடக்கிற மற்ற மக்களாகட்டும் சுய புத்தியின் மேல் சாய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தருடைய வழிநடத்தலை நாம் பின்பற்றுகிறவர்களாக நாம் என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். 4வது காரியமாக அவர்கள் காம வெறிக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக மாறினார்கள். ஆக விக்கிரக ஆராதனை எதற்கு வழிநடத்தி விடும் என்று சொன்னால் காம வெறிக்கு என்ன பண்ணுங்க வழிநடத்துவதாக இருக்கிறது. 6ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 32:6. இங்க ஆங்கில தமிழ்ல விளையாட அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனா மூல பாஷையில ரொம்ப களியாட்டமும் வெறியாட்டமுமான காரியங்கள் என்ன பண்ணாங்க ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆக விக்கிரக ஆராதனை எதற்கு வழிநடத்துவதாக இருக்கிறது? காம வெறியாட்டங்களுக்கு வழிநடத்துவதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, அந்த அந்த விக்கிரகத்துக்கு என்ன பண்றாங்க, என்னென்ன பலி செலுத்துறாங்க? சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகள் எல்லாம் என்ன பண்றாங்க செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை முறையை இங்கே இந்த எதுக்குங்க விக்கிரகத்துக்கு செலுத்துகிறவர்களாக மாறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக ஓவரால் நாம் பார்க்கிற பொழுது 4 காரியங்கள் அவர்கள் தவறுகிறார்கள். முதலாவது காரியம் நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் நம்ம? ஆமா, என்ன இல்லை அவங்களுக்கு? ஆமா இல்லை, ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்த்தோம் இல்லையா நம்ம? அவர்களுக்கு பொறுமை இல்லை, இம்பேஷன்ட். முதல் காரியம் பொறுமை இல்லாதவர்களாக. 2வது காரியம் மோசேயின் மீது அவர்களை வழிநடத்தி வந்த தலைவர் மீது நம்பிக்கையற்றவர்களாக என்ன பண்ணாங்க இருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். 3வதாக பார்த்தோம், என்ன பார்த்தங்க? அவர்களை வழிநடத்தி வந்த தேவனை மறுதலித்து விக்கிரகங்களை என்ன பண்ணாருங்க உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். 4வதாக பார்த்தோம், விக்கிரகங்களை உண்டு பண்ணினது மாத்திரமில்லை, அவர்கள் காம வெறிக்கு என்ன பண்ணாங்க ஆளானார்கள் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம் பார்க்கிறோம். அவர்கள் விசுவாசிகளா அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்ல விசுவாசிகள், இல்லைன்னா அந்த விசுவாச அந்த பட்டியலில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இடம் பெற்றிருக்க மாட்டாங்க. ஆக விசுவாசிகளா இருந்தாலுமே கூட சில நேரங்களில் அவிசுவாசிகளாக அல்லது விசுவாசம் இன்மை ஏற்படுவதற்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்கிறது. ஆக எனக்கு அன்பானவர்களே, சூழ்நிலையை நாம் பார்த்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லையா, நேரடியாக பார்த்தவங்களே என்ன ஆயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நேரடியாக பார்த்தவர்கள், அந்த சிவந்த சமுத்திரம் வெட்டாந்தரையாக மாறியது, அதை நேரடியாக தங்களுடைய கண்களால் பார்த்தவங்க. வானத்திலிருந்து காடைகள் கொட்டினது, அதை தங்களுடைய கண்களால் மாத்திரமில்லை, அதை ருசி பார்த்தவர்கள். மன்னாவினாலே என்ன பண்ணப்பட்டார்கள், போஷிக்கப்பட்டார்கள். கண்மலை நீரினாலே என்ன பண்ணப்பட்டார்கள், தாகம் தீர்க்கப்பட்டார்கள். எல்லாவற்றையும் நேரடியாக பார்த்தவர்கள். பகல்ல என்னங்க, என்ன ஸ்தம்பம்? மேகஸ்தம்பம் இல்லைங்களா, அவர்களை என்ன பண்ணுச்சு, வழி நடத்தியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எல்லாத்தையும் அனுபவிச்சவங்களே என்ன ஆயிட்டாங்க தம்பி, பின்னாடி என்ன ஆயிட்டாங்க, விசுவாசம் இன்மை ஏற்பட்டு விட்டது, விசுவாசம் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ நீங்களும் நானும் ஏமாத்திரம். அப்போ சூழ்நிலை, பல சூழ்நிலைகள் நம்மை என்ன பண்ணலாங்க, தேவனிடத்திலிருந்து பிரித்து விடலாம். பல நேரங்களில் நம்மை இந்த சூழ்நிலைகள் நாம் அவிசுவாசத்துக்குள்ளே நாம் என்ன பண்ணிடலாங்க, அழைத்து சென்று விடலாம்.
நாம் இஸ்ரேல் மக்களை போல இல்லாமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். இங்கே எக்ஸோடஸ் யாத்ரா புஸ்தகம் 14:10-12 வாசிக்கிறோம். ரொம்ப அருமையான காரியம். அங்கே பயந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. போதுங்கா. அதே போல இங்கே எபிரேயர் 11:19 வாசிக்கிறோம். வாசிங்க. ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா? 19:29 இஸ்ரேல் மக்களுடைய விசுவாசத்தை குறித்து. நல்ல விசுவாசிகள் தான் தேவனை முழுமையாக விசுவாசித்தவர்கள், நன்மையை பெற்றவர்கள், அநேக நன்மைகளை தங்களுடைய சொந்த கண்களால் பார்த்தவர்கள். ஆனால் இங்கே என்ன ஆயிட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணலாங்க? நமக்கும் கூட நேரிடலாம். நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த தேவன் இஸ்ரேல் மக்களை தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். not because of their faith, அல்லது not because of their holiness, அவருடைய பரிசுத்தத்தினாலேயோ அல்லது அவர்கள் மிகவும் விசுவாசம் உள்ளவர்கள், அவர்கள மாதிரி இந்த பூமியில எந்த மக்களும் கிடையாது அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணலீங்க? தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன ரொம்ப பரிசுத்தமான மக்களா? பார்த்தோம் இல்லையா? களியாட்டங்களும் காம விகாரமும் என்ன பண்ணிச்சு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் கமெண்ட்ரியில் படிச்சுமா இங்கே நின்று பேச முடியாத அளவுக்கு கமெண்ட்ரியில் எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ தரக்குறைவான காரியங்களை என்ன பண்ணாங்க? செய்தார்கள். ஏன் தேவன் அவர்களை என்ன பண்ணாருங்க? தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஏன் கடவுள் அவர்களை என்ன பண்ணாருங்க? ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொண்டார்? ஏன் கடவுள் தெரிந்து கொண்டார்னு ஏதாவது தெரியுமா? என்னம்மா? பெரிய கதையாக போயிடும். இதை பேசணுமா? ஒரே ஒரு காரியம், தேவன் அவர்கள் மேல என்ன பண்ணாருங்க? அன்பு வைத்திருந்தார். அதே போலதான் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? உங்களையும் என்னையும் விசுவாசிகளாக, உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிற நம்ம புத்திர சுவிகாரர் ஆகும்படி நம்ம என்ன பண்ணாருங்க? முன் குறித்திருக்கிறார் இல்லைங்களா? அவருடைய மகனாக மகளாக நம்ம ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அதற்கு எல்லளவும் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். இஸ்ரேல் மக்களைப் போல அநேக நேரங்களில் நீங்களும் நானும் பின்வாங்குகிறவர்களாக, அநேக நேரங்களில் அவிசுவாசம் நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணிருதுங்க? வந்து விடுகிறது. அநேக நேரங்களில் கர்த்தரை விட்டு தூரச் செல்லுகிறவர்களாக, அநேக நேரங்களில் நாம் பாவத்திலே விழுகிறவர்களாக நாம் என்ன பண்றோம்? இருக்கிறோம். எல்லளவும் நம்ம இடத்துல என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. ஆனாலும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் தேவன் நம்மை அவருடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் தேவன் அவருடைய சொந்த பிள்ளையாக நாம என்ன பண்ணுகிறாருங்க? அங்கீகரித்திருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு காரணம், தேவனுடைய அன்பு. வேற ஒன்றும் கிடையாது. ஏதாவது ரீசன் சொல்ல முடியுமா? ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? ஒரு காரணம் சொல்ல முடியாது. அப்படியாக தேவன் நம்மை அன்பு செலுத்துகிறவராக, நேசிக்கிறவராக இருக்கிறார். ஒருபோதும் நம்மை நாம் செய்த பாவத்திற்கு, நாம் செய்த மீறலுக்கு நம்மை தண்டியாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணாருங்க? மன்னித்தே தான் நம்ம என்ன பண்ணாருங்க? அழைத்து கொண்டு வருகிறார். ஒருவேளை நாம் செய்த பாவ குற்றங்களுக்கு இணையாக கர்த்தர் நம்மை தண்டிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பூமியில் என்ன பண்ண முடியாதுங்க? யாரும் இருக்க முடியாது. பவுல் அதான் சொல்றார், பாவிகளில் பிரதான பாவி, நிர்பந்தமான மனுஷன், எவ்வளோ சபையை உண்டாக்குனவர் இல்லைங்களா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறத போல என்ன என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்க எல்லாம் சொன்ன ஒரு நன்மை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் பவுல் அப்போஸ்தலனை என்ன பண்ணாருங்க? நேசித்தார். பவுல் அப்போஸ்தலனை என்ன பண்ணாருங்க? தேவன் தெரிந்து கொண்டார். யாருக்கு? சுவிசேஷகனாக, புறஜாதியருக்கு சுவிசேஷனாக, சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக தேவன் பவுல் அப்போஸ்தலனையும் தெரிந்து கொண்டார்.
ஆக எனக்கு அன்பானவர்களே, தேவன் அதை போலத்தான் இஸ்ரேல் மக்கள் அவருடைய நன்மையினாலே, அவர்கள் செய்கிற அவருடைய பரிசுத்தமான நடக்கையினால் அவர்களை என்ன பண்ணீங்க, தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பு அவர்களை என்ன பண்ணாங்க, அவர்களை தெரிந்து கொண்டது என்பதை நாம் என்ன பண்றோம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13 எடுத்து வாசிக்கலாம். இன்கன்சிஸ்டன்ஸ், அதாவது நிலையில்லாத விசுவாசிகளாகத்தான் நாம் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் அநேக நேரங்களில். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சோதனை வந்தோடனே நாம் என்ன ஆயிடுறாங்கண்ணே, அப்படியே சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போனால் கூட பரவாயில்ல, அநேக நேரங்களில் பின்வாங்கி போய் விடுகிறோம். அவிசுவாசத்துக்குள்ளே என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சோதனை வருது அப்படின்னா அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் மாத்திரமில்லை, அந்த சோதனையை மேற்கொள்வதற்கான திராணியையும் தேவன் என்ன பண்ணாருங்க, கொடுக்கிறார். அதுக்கு கீழே இன்னொன்று சொல்றது, போக்கையும் காமிக்கிறார். அது மாத்திரமில்லை, நம்மளால எவ்வளோ சோதனையை தாங்க முடியும்னு ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க தெரியும். இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னுடைய வாழ்க்கையில என்ன காரியம் நடந்தாலும் அது கர்த்தருக்கு தெரியாம என்ன பண்றது, நடக்கிறது இல்லை. அது கட்டாயமாக நன்மைக்காகவே தேவன் என்ன பண்றாருங்க, செய்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் என்னோடு இருந்து என்ன பண்ணுவாருங்க, வழி நடத்துவார் என்கிற ஆழமான நம்பிக்கை, ஆழமான விசுவாசம் தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அநேக நேரங்களில் சூழ்நிலை நமக்கு வருகிற பொழுது, கடினமான சூழ்நிலை வருகிற பொழுது, நாம் இஸ்ரேல் மக்களைப் போல பின்வாங்குகிறவர்களாக, நம்மை வழிநடத்துகிறவர்களை குறை கூறுகிறவர்களாக, நம்மை வழிநடத்தி வருகிற தேவனை மறுதலிக்கிறவர்களாக நாம் இருந்து விடாதபடிக்கு, எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அந்த சோதனையை சகித்து நடக்கிறவர்களாக நாம் என்ன பண்ணுங்க, முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். நாம் 1 கொரிந்தியர் 10:1-5 முடிய வாசிக்கலாம். அப்படி இருந்தும் அவர்களிடத்துல தேவன் அதிகமாக என்ன பண்ணலீங்க, பிரியமாக இருந்தது. ஏன்னா அவர்களுடைய நடக்கை அப்படியாக என்ன பண்ணிச்சு இருந்தது. ஆக விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விசுவாசத்தை நம்முடைய நடக்கையில் என்ன பண்ணணும், காண்பிக்க வேண்டும். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலை வருகிற பொழுது நாம் பின்வாங்குகிறோம் என்று சொன்னால் அந்த விசுவாசம் என்ன இல்லைங்க, பிரயோஜனம் இல்லாத விசுவாசம் சொல்லி யாக்கோபு சொல்றார். உனக்கு விசுவாசம் இருக்குதா, அந்த விசுவாசத்தை செயலில் என்ன பண்ணு, காண்பி. எடுத்து வாசிங்க, யாக்கோபு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரமா எடுத்து வாசிங்க. பார்த்தீங்களா, விசுவாசத்தை எதன் மூலமாக காண்பிக்கிறோம், கிரியின் மூலமாக. இங்கே அவர்கள் அவிசுவாசத்தை தான் அந்த கிரியின் மூலமாக என்ன பண்ணாங்க, காண்பித்தார்கள் இல்லைங்களா. ரொம்ப சர்வ ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும். கடைசியாக நாம் ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். 32ஆம் அதிகாரம் யாத்திரா 32:11-14 முடிய வாசிக்கலாம்.
14 வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆமாம், மோசே அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவனாக என்ன பண்ணாங்க இருந்தான். பரிந்து யார் பேச முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த பாவத்தில் உட்படாத நபர்கள் தான் பரிந்து பேச முடியும். யார்கிட்ட போய் பரிந்து பேச முடியும்? ஆண்டவரிடத்துல, கர்த்தர் இடத்துல. ஆரோன் போய் பேச முடியுமானா ஆரோன் போய் பேச முடியாது. வேற யாராவது போய் பேச முடியாது. ஆக இந்த பாவத்திற்கு உட்படாத நபர் யாருங்க? மோசே. யாருக்காக பரிந்து பேசுகிறான்? பாவம் செய்த நபர்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறான். அதே போலத்தான் எந்த பாவம் செய்யாத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தற்பொழுதும் கூட பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக என்ன பண்றாருங்க இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இம்மட்டுமாக நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நாம் செய்த பாவ குற்றங்களை தேவன் மன்னிக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் என்ன பண்றாருங்க பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். என அன்பானவர்களே, இந்த இஸ்ரேல் மக்கள் நமக்கு ஒரு தவறான உதாரணமாக இருக்கிறார்கள். கொஞ்ச காலத்தில் நன்மையை பெற்றவர்கள், கொஞ்ச காலத்தில் அநேக அற்புதங்களை பார்த்தவர்கள். ஒரு பிரச்சனை சூழ்நிலை மாறின உடனே அவருடைய விசுவாசம் என்ன ஆயிடுச்சுங்க? ஒன்றுமில்லாத போயிடுச்சு. அதை போல நாம் மாறிவிடாதபடிக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும், அந்த வசனம் சொல்றபடி தான், என்ன சோதனை வந்தாலும் சரி, ஆண்டவர் என்னோடு என்ன பண்ணாருங்க இருக்கிறார். அதை தப்பித்து கொள்ளக்கூடிய, அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய அல்லது அதை சரி செய்யக்கூடிய திராணியும் தேவன் என்ன பண்ணுவார்? எனக்கு கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு நாம் என்ன பண்ணுங்க முன்னடக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக நாம் அவிசுவாசிகளாய் அல்லது பின்வாங்குகிறவர்களாய் விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.